தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அதாவது நாகப்பாம்பு படம் எடுத்து நிற்கும்போது அதோடைய நிழலில் வந்து தவளை ஒளிஞ்சிக்கிட்டு என்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறியா, என்னை பார்த்துக்குவியான்னு கேட்டுச்சான். அதுக்கு சத்தியம் பண்ணி உத்தரவாதம் பண்ணிச்சான். இது மாதிரி தான் மகாராஷ்டிரா தேர்தலில் நம்முடைய மோடி அண்ட் கோ என்ன பண்ணுறாங்க, அங்கே குடியேறி வினோபா அந்த கூடிய பகுதிகளில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குறைந்தபட்ச ஆதார விலை உங்களுக்கு தரோம், இந்த மக்காச்சோளத்துக்கெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு வந்து பெரிய குடோன் அமைக்கிறோம், மானியம் உங்களுக்கு கொடுக்குறோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விவசாயத்துக்கான திட்டங்களை தரோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த விவசாயிகள் ஒரு கணம் யோசிச்சிருக்க வேணாமா? கண்டிப்பாக அவங்க யோசிச்சாங்க. அவங்க யோசித்து இந்த நாகப்பாம்புடைய நிழலில் தவக்கலையாக வாழ விரும்பலை, இதுக்கு உயிருக்கும் பாதுகாப்புலன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க வந்து தேசிய சார்பு அவங்கள நாடாளுமன்றத்துக்கும் இன்றைக்கி வந்து சட்டமன்றத்துக்கும் நம்ம இந்திய கூட்டணி ஆதரித்தாங்க, நமக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் மோடி மஸ்தானுடைய இவி மிஷின் இருக்குது பாருங்கள், அவங்க வந்து பண்ணிட்டாங்கன்னா இளிச்சவாய் மக்களாக மாற்றிட்டாங்க அவங்கள. என்ன இதுதான் நிதர்சனம்.